அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா, குடுக்கிற விதத்துல கொடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி, என்ன பாலும் கசு தேடி படுக்கையில் வந்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கைக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தா வேடான்னு சொல்லியாமே. எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கண்ணா. தம்பி பால் சாப்பிடணும் விட்ட வேண்டியதானே? எவ்வளவு கவலையில இருக்கு. சரி, பேரிக்க மாட்டியா? நீங்க கிடைக்க வந்த தம்பி பால் சாப்பிட சொன்னாங்க வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? 30 வரைக்கும் போதும்டா. எடுத்துக்கண்ணே, இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்கும். உங்களை மாதிரியாவா சூதுவாது குடிச்சுக்கிட்டு இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் கள்ள கவனம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. ஆனா சொன்னேன், இது பழைய பழமொழி. பழமொழி ஏடா சொல்றீங்க? நாய்களா? நாடா இல்ல திருந்துறியாடா? புதுசா ஏதாவது சொல்றா? எங்க உயிர் எடுக்காதீங்கடா. வச்சிருந்தா கொடுங்க. கொடுக்கலாம். பேசாத பிச்சு போடுவோம். உங்க சண்டைக்கு இது வேணா?